விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான். நீங்க நினைப்பீங்க விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசி தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க. இதனால பாக்குறவங்க எல்லாருமே விருச்சிக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. மே 8ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்ற போகுது. அதாவது பாத்தீங்கன்னா மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது. ஏன்னா அது மட்டும் இல்லாம மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கிறது. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த ஆண்டுகள்ல பெரிதாக பொருளாதார முன்னேற்றம், ஒரு 2.5 வருஷத்துல பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் கிடையாது. தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்ன உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்க கூட இருக்க நபர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. நீங்க என்னைக்குமே மத்தவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மத்த ராசிக்காரங்க மாதிரி செஞ்சுட்டு அதை நான் அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது. மே 14ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடந்த 2.5 வருடமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேறையா இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேற ஒன்னா இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு குடும்ப வறுமைக்காக ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல குரு பயிற்சி மூலமாக நீங்க உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சீரோ, நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு 100% நிச்சயமாக கிடைக்க போகுது. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது. தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் கிடையாது, எல்லா ராசிக்காரங்களுமே இந்த குரு பயிற்சிக்கு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சி நினைச்சுதான் நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லது பண்ணுவாரு, கெட்டது பண்ணுவாரு, ஆனா கண்டுபிடிச்சலாம். ஆனா ராகுகேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனா வரக்கூடிய நாட்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை மட்டுமே இந்த ராகுகேது பகவான் உங்களுக்கு பண்ண போறாங்க. இதனால பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே மறந்துருங்க. இனி வரக்கூடிய உங்க வாழ்க்கையில எந்தெந்த மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு கம்பெனியை வேலை செஞ்சிருந்திருப்பீங்க. அந்த கம்பெனிக்காக நீங்க இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும். இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல
நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். உங்க சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் விருச்சிக ராசிக்காரங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த 2.5 வருடமாவே பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் இதில் குறிப்பா இருக்கக்கூடிய ஆண்கள் தான் ரொம்ப பாவம். ஏன்னா பெண்கள் கூட ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் பாத்தீங்கன்னா வயது 30, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணமாகாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாகவே நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களை தானாகவே தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி 2வது மேரேஜ் பண்ணும்போது நம்ம சொந்தக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, இல்ல ஊர்க்காரங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலே நிறைய பேர் 2வது திருமணத்தை பத்தி நிறைய பேர் யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது 2வது மேரேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியமாகவே பார்க்கப்படுது. யார் என்ன நினைச்சாங்க, நம்மளோட லைஃப் நம்மளுக்காக வாழ போறோம் அப்படிங்கறதுக்காக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்களுக்கு அமையும். குழந்தை பாகத்திற்காக எங்கே விருச்சிக ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்ல சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, வாரத்துல 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன். எனக்கு பிள்ளை பேர் பாக்கமே இல்ல, எனக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது அப்படின்னு நிறைய விருச்சிக ராசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக குரு பயிற்சி மூலமாக இந்த வருடத்துக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். ஏன்னா குரு பயிற்சி மூலமாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க நீங்க எதையெல்லாமே வாழ்க்கையில இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக பெற்று தருவார். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் காதல்ல அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க தான். லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிரேக்கப் ஆயிரும், இல்ல வீட்டுல போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் ஓகே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் செஞ்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டுல போய் சொல்லும் போது வீட்டினுடைய பெற்றோர்களை சம்மதத்தோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் விரைவில் கிடைக்க போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இப்ப நீங்க ஒரு விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா கடன் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாய் சொல்லுவாங்க. அந்த 5 லட்சம் ரூபாய் கடன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப செலவுக்காக, இல்ல குழந்தைகள் படிக்க வைப்பதற்காக, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய செலவுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனா இதையுமே கடைசி வரைக்குமே கட்ட முடியாம இன்னைக்குமே ரொம்ப தவிச்சிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிஞ்சு 2026 அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் பெரிதாக சுப நிகழ்ச்சி எதுவுமே நடந்திருக்காது. நீங்களும் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன்கள் எல்லாம் போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்க வீட்டுல எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீடுகள்ல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில்துறையான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பல விகிதத்தில் உயரும். இனி வரக்கூடிய நாட்கள்ல விருச்சிக ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்க மீது பொறாமை கொள்ள போறாங்க. என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், இடம் வாங்கி போட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்க மீது அதிகமாக வன்மத்தை தான் செலுத்த போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய 6-7 மாதங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வர போகிறார். அவர் பாத்தீங்கன்னா ஒரு காதலியாக இருக்கலாம், இல்ல மனைவியாக இருக்கலாம், இல்ல குழந்தைகளாக இருக்கலாம், புதிதாக ஒரு நண்பராக கூட இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இவர்கள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களை அழைச்சிட்டு போவாங்க. இவர்கள் மூலமாக நீங்க வாழ்க்கையில எதையெல்லாமே இழந்துட்டு ஒரு தட்டு மாறிட்டு இருக்கீங்களோ இவைகளை கரெக்டா உங்களுக்கு அந்த பாதையை நோக்கி கண்டிப்பாக வழிநடத்தக்கூடிய பொறுப்பு இவர்களிடம் இருக்குது.
விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கம் மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காணொளிகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.